வெறும் 10 நிமிஷத்தில் வந்து ஒரு ட்ரேடை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அதாவது மார்னிங் செட்டப்பு வந்து எப்படி பண்ணி வெறும் காலையில் ஒரு 9:15லேருந்து 9:25, ஜாஸ்தி போச்சுன்னா 9:30. ஸோ அந்த 10 டு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கொஞ்சம் கவனமாக வீடியோவை எண்டு தட்ட வந்து எண்டு வர வந்து பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அதோட ஐடியா புரியும். ஒரு நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன ட்ரிக் வந்து எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒரு மாதம் 30 நாள் இல்லைனா 2 மாதம் 60 நாளில், அதாவது 2 மாதத்தில் ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா 20 டு 22 நாள் வந்து ட்ரேடிங் செஷன் இருக்கும். ஸோ இந்த நாட்களில் எப்படி நான் சொன்ன வந்து இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இதோட அக்யூரேசி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஈஸியான ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மெத்தடை வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து ரிவீல் பண்ணுறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி 5ஆம் தேதி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து 1 மினிட் கேண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி எப்போவுமே 1 மினிட் சார்ட்டில் வச்சுடுங்க. 1 மினிட் சார்ட்டில் வச்சுட்டு மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வேணாலும் ஓப்பன் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் ட்ரெண்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில், அதாவது ரிஜெக்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ரிஜெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த ரிஜெக்ஷன் இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் பாடி வந்து கொஞ்சம் பெரிய பாடியாக இருக்குது. 2 சைடுமே ரிஜெக்ஷன், மேலேயும் வந்து ரிஜெக்ஷன் இருக்குது, கீழேயும் வந்து ரிஜெக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாடி வந்து விழுது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மார்க்கெட் கொஞ்சமாக கீழே வந்துட்டு அகைன் வந்து மேலே போயிடுச்சு. ஓகேவா? மேலே போயிட்டு திரும்ப கொஞ்சம் ரிஜெக்ஷன் வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லச்சில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், செகண்ட் கேண்டில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலை விட கீழே வந்துட்டு, அதாவது இப்போ இது வந்து க்ரீன் வச்சுருக்கு. ஓகேவா? க்ரீன் வச்சுட்டு திரும்ப 2வது கேண்டில் வந்து லைட்டாக ரெட் ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ரெட் சைடு வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அகைன் மார்க்கெட் வந்து மேலே க்ரீன் போகுது அப்படிங்கச்சில நீங்கள் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலே வந்து ட்ரேட் எடுங்க. ஓகேவா? இப்போ இது மார்க்கெட் வந்து மேலே போகிறதுனா க்ரீன் வைக்கிறதுனால கால் சைடு. ஓகேவா? ஸோ அப்போ கால் சைடு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே இந்த மணி தான் எடுக்கணும். அவுட் ஆஃப் த மணியில் எடுத்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரேஞ்ச் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 48,370. ஓகேவா? 48,370, 75 அந்த ரேஞ்சு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே, அதாவது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு திரும்ப அகைன் வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு மேலே போகச்சில என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம வந்து கால் சைடு என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ என்னாச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப மேலே வருது. சாரி, இந்த இடத்துல ஓகேவா? 2வது கேண்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்ப க்ரீன் வைக்கேஜில் நம்ம இந்த இடத்துலயே என்ட்ரி ஆயிடுறோம். ஓகேவா? அப்போ என்னென்னு சொன்னால் 48,300, 48,380 அந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்து இருக்கச்சில நீங்கள் எந்த ப்ரைஸ் எடுக்கணும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 48,200. ஓகேவா? ஒரு 48,200 சிஇ கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு எவ்வளோ இருக்குன்னு சொன்னால், ப்ரீமியம் வந்து இப்போ ஒரு ரூ. 980 இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ 980ல் உங்களோட என்ட்ரி, இந்த இடத்துல 980ல் என்ட்ரி எடுக்கிறீங்க. அதே மாதிரி என்னென்னு சொன்னால் உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் தான். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலை பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட 50%, 50% எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓகே, இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த டூல் எடுத்துக்கோங்க. டாப் டு பாட்டம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட டாப் டு பாட்டம் வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கிட்டத்தட்ட 251 பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் இதோட 50% எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 பாயிண்ட். ஓகேவா? அப்போ ஒரு 125 பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். சரியா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த 125 to 126. ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஸ்டாப் லாஸுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக மார்க்கெட் மேலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே வேறு வந்திருக்குன்னு சொன்னால் நம்ம 2வது கேண்டில் என்ட்ரி ஆகிட்டோம். ஆனால் நம்மளுக்கு வந்து என்ட்ரி ஆனோன்னா லாஸ் தான் காமிச்சிருக்கும். காமிச்சோன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரேஞ்சுக்கு வந்து டச் ஆகிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆகிறதுல என்ன ஆகுன்னு சொன்னால் கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு 48,380 இந்த ரேஞ்சில் உள்ள என்ட்ரி ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் எங்கே வர போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48,500க்கு மேலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 540 போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஈஸியாக ஒரு
இந்த இடத்துல வந்து நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஸ்கேல்பிங் தான் பண்ண முடியும். எல்லா நாளும் இந்த மாதிரி 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் வந்து மேலே போகாது. டக்குனு ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 40 பாயிண்ட். ஓகேவா? இந்த 40 பாயிண்ட் மட்டும் இந்த மார்னிங் செட்டப்பில் ஃபஸ்ட்டு கேண்டில், ரெண்டாவது கேண்டில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஒரு சில நேரம் என்ன ஆகும்னு சொன்னால் ரெண்டாவது கேண்டிலில் வந்து என்ட்ரி கிடைக்காது, மூணாவது கேண்டிலில் என்ட்ரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி ரெண்டாவது கேண்டில் இல்லைனா மூணாவது கேண்டில் இந்த 2 கேண்டிலில் என்ட்ரி கிடைச்சா மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை புட் சைடு வருது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இப்போ ஒருவேளை புட் சைடு வருது. ஓகேவா? முந்தின நாள் பார்க்கலாம் என்ன ஆயிருக்குன்ட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இதுலேயும் வந்து கால் சைடு தான். இப்போ 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னாலும் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் கால் சைடு தான். அதாவது ஆனால் இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து நம்ம எப்போவுமே எடுக்கக்கூடாது. என்னன்னு சொன்னால் அதாவது பாடியை விட ரிஜெக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேண்டில் எடுக்கக்கூடாது. ரெண்டாவது கேண்டில் வெயிட் பண்ணி பார்க்குறோம். ரெண்டாவது கேண்டிலும் என்ன ஆகுதுன்னு சொன்னால் மேலே வர வருது. ஓகேவா? வந்துட்டு மூணாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குது. ஓகேவா? அப்போ மூணாவது கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கச்சில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஃபஸ்ட் அண்ட் ரெண்டாவது கேண்டில் இந்த 2 கேண்டிலோட ரேஞ்சை வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து அது மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். எவ்வளோ ஆயிருந்துச்சுன்னா 165 அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவு ஒரு 83. ஓகேவா? அப்போ 50% பார்த்தீங்கன்னா ஒரு 83. ஓகே, கரெக்டாக 83ல் நான் வந்து ஆல்ரெடி ஒரு லைன் வச்சுருக்கேன். ஓகேவா? ரைட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் அங்கேருந்து இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆன உடனே நம்ம வந்து என்ட்ரி எடுத்துடுறோம். ஓகேவா? என்ட்ரி எடுத்த உடனே நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே நம்மளுக்கு க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் 1 மினிட் கேண்டிலில் க்ளோஸ் வச்சுட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இங்கே எஸ்எல் வச்சுக்கிறோம். ஓகேவா? ஒருவேளை க்ளோஸ் வைக்கலை அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து அகைன் இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகி மேலே தான் போகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 100 150 பாயிண்ட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ அப்போ இதுலேயும் நம்மளுக்கு 40 பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும். இதேமாரி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில், ரெண்டாவது கேண்டில், மூணாவது கேண்டில். ஸோ இந்த 3 கேண்டில்லையும் நம்மளுக்கு ஈஸியாக என்ட்ரி வந்து கிடச்சிரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மார்ச் மாதம் ஸ்டார்டிங், அதாவது ஓகேவா, மார்ச் மாதம் 3ஆம் தேதி வந்து திங்கக்கிழமை என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெட் கேண்டில் வந்து கீழே வந்திருக்கு. ரெண்டாவது கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே வர போயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50% தாண்டி, ஆல்மோஸ்ட் 50% தாண்டி மேலே வர போயிடுச்சு. ஆனால் க்ளோஸ் வைக்கல. ஸோ க்ளோஸ் வைக்காததுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ரிட்டர்ன் வந்து மார்க்கெட்டு அகைன் கீழே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ க்ளோஸ் வைக்காமல் கீழே வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். க்ளோஸ் வைக்காமல் கீழே வந்து இந்த கேண்டிலை உடச்சி, ரெண்டாவது கேண்டிலை உடச்சி மார்க்கெட்டு 4வது கேண்டில் கீழே வருது. ஓகே, 4வது கேண்டில் கீழே வரச்சில நம்ம புட் சைடு என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஓகேவா? புட் சைடு என்ட்ரி எடுக்கலாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 48 மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுங்களேன். 48 474. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ நம்ம என்ன எடுக்கணும்னு சொன்னால் 48 600 48 600ஓட இந்த 48 600ஓட இந்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 950 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருந்தனாலும் உங்களுக்கு சடனாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஹெவி ஃபால் வரச்சில நீங்கள் இந்த இடத்துல வந்து 40 பாயிண்ட் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து சடனாக ஒரு 50 60 பாயிண்ட் உங்களுக்கு மேலே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு 50 60 பாயிண்ட் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு 50 to 60 பாயிண்ட் போச்சுல நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ட்ரையல் ஸ்டாப் லாஸ், உங்களோட ட்ரையல் ஸ்டாப் லாஸை வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு 40 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்து ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போடணும். ஸோ அகைன் மார்க்கெட் வந்து ஒரு 50 60 பாயிண்ட்லேருந்து 70 80 100 பாயிண்ட் போயிடுச்சு. அப்போனா நீங்கள் இந்த ட்ரையல் ஸ்டாப் லாஸை என்ன பண்ணணும்னா மோடிஃபை பண்ணி ஒரு 60 பாயிண்டில் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போடணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒருவேளை இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னு சொன்னாலும் 60 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் உங்களுக்கு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். உங்களுக்கு 60 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து சடனாக மூவ் ஆச்சுல என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி ட்ரையல் ஸ்டாப் லாஸும் யூஸ் பண்ண தெரியணும். அப்போ தான் என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம ப்ராஃபிட் வந்தனாலும் நம்ம ப்ராஃபிட் வந்து அதிகமாக எடுக்க முடியும். அதேமாதிரி லாஸ் வந்துச்சுன்னு சொன்னாலும் ஒருவேளை லாஸ் வருதுன்னு சொன்னால் கரெக்டாக அப்போ வந்து நம்ம ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டு இன்னும் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொன்னால் அந்த 40 50 பாயிண்டில் அழகாக வெளியே போயிடணும். ஓகேவா? அப்போ லாஸ் சின்னதாக இருக்கச்சில நம்மளுக்கு வந்து ஒன்றும் பெருசாக வருத்தம் தெரியாது. நம்ம ஓவர் ட்ரேட் வந்து பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்போ லாஸ் பெருசாக போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ அந்த டைமில் என்ன ஆகும்னு சொன்னால் அடுத்த ட்ரேட் எடுத்து நம்ம இதை ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வரும். அப்படி வர்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் நிறையா வந்து ஹெவி லாஸ் பண்ணிடுவோம். ஒரு 1000 2000 லாஸ் பண்ணி வச்சுருப்போம்.
நம்ம அடுத்த ட்ரேட் எடுப்போம், அதில் ஒரு ரூ. 1000 லாஸ் ஆயிரும். அப்புறம் ஒரு ட்ரேட் எடுப்போம், அதில் 2000 லாஸ் ஆயிரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா 6000 7000 10000 ஸோ இந்த மாதிரி கூட லாஸ் பண்ணி வச்சுருப்போம். நான் சொல்கிறது வந்து ஒரே ஒரு லாட் வச்சு பண்ணுறவங்களுக்கு. இதே 5 லாட் 10 லாட்டுன்னு பண்ணுறவங்க ஒரே நாளில் 30,000 40,000 50,000 கூட லாஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே என்ன பண்ணணும்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டான இடத்துல போடணும். அதுதான் பெரிய மேட்ரு. ஓகேவா? இப்போ நான் சொல்லி தந்த இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 2 3 நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். ஸோ இதே மாதிரி என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நம்ம லைவ் அப்டேட் வந்து கொடுப்போம். ஸோ லைவ் அப்டேட் வந்து வேணும் அப்படிங்கிறவங்க அந்த அப்டேட்டை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய சேனல் லிங்கை வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் வந்து சேனலில் சேர்ந்துக்குங்க, ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி நான் கொடுக்குற அப்டேட்ஸையும் பயன்படுத்திக்கலாம். என்னோடய வீடியோவோட அப்டேட்ஸும் நான் போட்டுட்ருப்பேன். நிறைய ஐடியாக்கள் ட்ரேடிங்கை பற்றின நிறைய ஐடியாக்களை வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இது வந்து உங்களுக்கு லேர்னிங் பர்பஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமே தெரியாமல் இப்போ பிகினராக உள்ள வர்றவங்க கூட ஈஸியாக லாபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஈஸியாகவே சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு ஈஸியாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நீங்கள் வந்து லாபம் பார்க்கலாம். வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.